मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। தள்ளி போங்க, டெம்போவோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தள்ளி போங்க, தள்ளி போங்க. அட, இந்த டெம்போ அது இஷ்டத்துக்கு ஓடுது. ஆனா அத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? அத நான் தடுத்து நிறுத்துவேன். எல்லாரும் என் சாப்பாட்டுக்கு எதிரிகளா இருக்காங்க. தள்ளுங்க, நான் கண்ட்ரோல் பண்றேன். அட, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா. தள்ளு. அடடா, இடிக்க போகுதே, இடிக்க போகுதே. அனி, லெஃப்ட்ல சின்ன ரோடு இருக்கு, அதுல திரும்பு. என்ன உனக்கு சிரிப்பு வருதா? பெருசு, நீ உண்மையிலே தைரியசாலி, திறமையானவன், மூலக்காரன். அதெல்லாம் இல்ல, எனக்கே தெரியும். உனக்கு இருக்கு பெருசு, இருக்கு. நீ இன்னைக்கு எத்தனை பேரை காப்பாத்திருக்க தெரியுமா? சபாஷ். நானா காப்பாத்துனேன், அதுவே எனக்கு தெரியாது. அறிவு ரொம்ப முக்கியமா வேணும். ஆனா அந்த அறிவை எல்லா இடத்துலயும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. சில காரியங்கள்ல ஹனியோட ஸ்டைல்ல அறிவே இல்லாம கூட நடக்கும். சபாஷ் ஹனி, என்ன புரிஞ்சுதா? இந்தாங்க, இந்த சந்தோஷத்துல சமோசா சாப்பிடுங்க. உனக்கு குளிருதா? அப்ப சமோசா கிடையாது, கம்பளி தான் குடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டா சமோசா சாப்பிடுறதுக்கு. உனக்கு குளிருதா? இல்ல, பயத்துல நடுங்குறேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எலும்பெல்லாம் கடகடன்னு ஆயிடுச்சு. பின்னாடி கிராசரி இருந்தது, எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். உங்க ஓனர் ஒண்ணு அடிக்க போறாரு. மத்தவங்களோட வலிய பார்த்து சிரிக்கிறது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன புரிஞ்சுதா? அட பாவமே, இவருக்கு அடிபட்டு இருக்கு. வாங்கம்மா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். நாம என்ன இவங்களுக்கு வேலைக்காரங்களா? உயிரை காப்பாத்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன் நீ இப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஹனி. நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? நீ பேசுனது ரொம்ப சரிதான். அந்த டிரைவருக்கு இப்படிதான் ஆகணும். ஆமா, நீ யாரு? அவன் ஈவல், நான் ஒரு ஏஞ்சல். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தீங்க? உனக்குள்ள இருந்துதான் வந்தோம். எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈவல் இருப்பான், அப்புறம் ஒரு ஏஞ்சலும் இருப்பான். ஆனா சந்தோஷமா யார் இருப்பாங்கன்னா, யார் ஈவல் அடக்கி ஏஞ்சல் கூட இருக்காங்களோ அவங்கதான். ஹேய், வாய மூடு. ஈவல் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான், ஜாலியா இருக்கும். அதுவே ஏஞ்சல் கூட இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். சரி சரி, நான் ஹனி கூட இருக்கேன். அப்புறம் ஹனியவே டிசைட் பண்ண விடுவோம். அதாவது அவன் யார் கூட இருக்க விரும்புறான்னு. இங்க வா அனி, வண்டி சூடாயிடுச்சு. அந்த கேன்ல இருக்க தண்ணி எடுத்து ஊத்துறியா ப்ளீஸ்? ஓகே. என்ன காரியம் பண்ணிட்ட? நான் வண்டியோட கார்பரேட்டரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ பானட்டுங்கிற பூந்தோட்டத்துல நெருப்ப வச்சுட்ட. என் காரை நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. சட்னிய ஊறுகாயா மாத்திட்ட. ஏன் அப்படி பண்ண? நான் இவனை தண்ணி ஊத்த சொன்னேன். இவன் என்னடா மொத்த சுண்ணாமே ஊத்திட்டான். என்னோட புதுக்கார எலுமிச்ச ஊறுகாயா மாத்திட்டான். நான் இவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா ரயில்வே லைன்ல படுக்க வச்சிருவேன். இல்ல, நீங்க ரொம்ப புத்திசாலி, இறக்கமுள்ளவரு, பெரிய மனுஷன்.
நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாலுவே இல்ல. பின்ன நான் பால் இல்லாம உருளைக்கிழங்கா? இல்ல இல்ல, நான் சொல்ல வந்தது நீங்க அன்பான பாலு, பண்பான பாலு, டாக்டர் பாலு. நீங்க ஒருத்தரோட உயிரை காப்பாத்தணும், யாரையும் அடிச்சு ரயில்வே லைன்ல படுக்க வைக்க கூடாது, அது தப்பு. ஆனா தப்பு செஞ்சது என்னவோ நீங்க தானே. அன்னைக்கிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை நல்லா யோசிக்கணும். தப்பு என் மேலதான். நான் 9 தடவை யோசிச்சேன், என் தலைமுடியை பிடிச்சு பிச்சுக்கிட்டேன். அன்னிக்கிட்ட வேலை சொன்னது என் கெட்ட நேரம். இப்ப என்ன பண்றது? எப்போ அதிர்ஷ்டங்கிற கதவு எல்லாமே மூடப்பட்டுச்சோ அப்ப முயற்சிங்கிற ஜன்னலை திறந்து வச்சிரணும். என்ன புரிச்சுதா? ஓ, புரியல. ஆனா நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஆனா அதுக்கு இவ்ளோ ஏன் பேசுற? நேரா என்ன சொல்லுமோ அதை மட்டும் சொல்லுங்க, அப்புறம் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? ஏய், என்ன பண்ற ஹனி? அவனை விடு விடு. என்ன பண்ணணும்னு அவனை சொல்ல விட பாக்கலாம். சரி, அந்த காரை நம்ம தள்ளிக்கிட்டே கராஜுக்கு கொண்டு போலாம். அப்புறம் என்ன? வந்து தள்ளுங்க. ஒருத்தங்களால எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. நான் ஐடியா மட்டும் தான் தர முடியும். தள்ள வேண்டியது உன் வேலை. சுயநலவாதி, சோம்பேறி, உதவாக்கற. அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்குமே தெரிவேன். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதத்தானே நீ சொல்ல நினைக்கிற? இல்ல, நான் என்ன சொன்னனோ அது சரியாதான் சொன்னேன். நீ அந்த மாதிரி தான். ஃப்ரூட்ஸ் கேளுங்க. தள்ளுறதுக்கு பலம் வேணும். அதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாமே. இங்க வா. இந்த ஃப்ரூட்ஸ் நோயாளிகளுக்கு. ஒன்ன சாப்பிட்டா கூட ஒன்னு அடிச்சடிச்சு நோயாளி ஆக்கிடுவேன். அப்புறம் இதே ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வருவேன். காரை ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். ஆகட்டும், தள்ளுங்க. தள்ளு ஹனி. முதல்ல நீ தள்ளு. இந்த தேவையில்லாத வேலையை செய்யறதுக்கு என்கிட்ட டைமே இல்ல. அச்சோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்ன தப்பு? இதுலதான் சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே டாக்டர் பாலுவோட காரை ரெடி பண்றதுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள நான் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஆனா எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. கிச்சடி செஞ்சிரு. கிச்சடி செஞ்சிடுறேன். இப்ப செய்ய போறேன் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், புலாவ். வேண்டாம் ஹனி, நீ செய்யறது கரெக்ட் ஹனி. எனக்கு என்ன நடக்குது? அட என்ன பண்ணி வச்சிருக்கமா? இவ்வளவு சமைக்கிற பொருளை வேஸ்ட் பண்ணிட்டியே. அட இன்னைக்கு நான் மோர் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நீ இப்படி வீணாக்கிட்டியேம்மா. நான் எதுவும் செய்யல. இந்த லெஃப்ட் தோல்ல உட்கார்ந்திருக்கான் பாருங்க, அவன் தான் அப்படி பண்ணா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யாரு உன் தோல்ல உட்கார்ந்திருக்கா? அட என் 2 தோல்ல. இங்க இவள், இங்க ஏஞ்சல் தெரியலையா? இங்க யாருமே இல்ல டாங்கி. உன்னோட இந்த நண்பனுக்கு எவ்வளவு திமிரு. உன்னை போய் டாங்கின்னு சொல்றான். என்னையா டாங்கின்னு சொன்ன? உன்னை நான் இன்னைக்கு பார்பிக்யூ பண்ணாம விட மாட்டேன். ஹனி விடு, ஹனி விடு. அவன் உன்னுடைய நண்பன். சாரி பாப்பாட். நீ என்ன டாங்கியா? அப்படியெல்லாம் இல்ல, ஆனா டாங்கி தான். அறிவில்லாத நண்பனை விட அறிவுள்ள எதிரி எவ்வளவோ பரவாயில்ல. நீ என்ன டாங்கின்னு சொல்றியா இல்ல எதிரின்னு சொல்றியா? ரெண்டுமேதான். இப்ப கொட்டினது எல்லாத்தையும் நீ தான் கிளீன் பண்ணணும். ஓகே. ஹேய், நீ இதுக்கு பண்ற? நீ என்ன வேலைக்காரனா? இவங்க எல்லாரும் உன இந்த மாதிரி தான் பண்றாங்க. இப்போ நான் வந்துட்டல, இனிமேல் உனக்கு அப்படி ஆகாது. இனிமேல் இவங்களுடைய விருப்பம் நிறைவேறாது. இனிமேல் இந்த அணியோடைய ராஜ்யம் தான்.
நான் செஞ்சது சரியில்லை. இல்ல நீ சரியா தான் செஞ்சிருக்க. இந்த ஏஞ்சல் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. நம்ம சொந்தங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நல்லது இல்ல ஹனி. எங்க கிட்டயே லைசென்ஸ் கேக்குறியா? அட காப்பாத்துங்க. ஹனி காப்பாத்து. ஹே ஹனி எதுக்கு காப்பாத்தணும்? ஹனி என்ன அவங்களுக்கு சொந்தக்காரங்களா என்ன? இல்ல இல்ல நீங்க உயர்ந்தவரு, வளர்ந்தவரு, பண்பாடு உள்ளவரு. தேங்க்யூ. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நீங்க ஆப்போசிட்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டர் மேலே கை வச்ச குற்றத்துக்கு எங்க கிட்ட இருந்து நீங்க தண்டனையை கண்டிப்பா வாங்கியே ஆகணும். சோர்தார், அந்த எலும்ப விட்டுரு, இல்ல அவங்க எங்க எலும்ப உடைச்சிருவாங்க. என்ன புரிஞ்சுதா? சாரி, நான் எலும்பெடுக்க போயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பசங்களா, உங்க எல்லாருக்கும் நன்றி. அந்த ரவுடிங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? அவன் தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல. யாரு? இந்த ஈவில். இதோ இந்த தோல்ல உட்கார்ந்திருக்கான்ல அவன் தான். அட யாரு ஈவில்? என்ன ஈவில்? இந்த ஈவிலும் ஏஞ்சலும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இவங்க எனக்குள்ள இருந்தா வெளியே வந்திருக்காங்க. அநேகமா இவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேம்மா. பசங்களா, ஹனி சொல்றது உண்மைதான். எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈவில் இருப்பான், அப்புறம் ஒரு ஏஞ்சலும் இருக்கும். நாம ஏஞ்சல் சொல்றதை கேட்கும் போது நாம நல்ல நல்ல வேலைகளை செய்வோம். அப்புறம் ஈவில் சொல்றதை கேட்கும் போது மோசமான வேலைகளை செய்வோம். ஹே ஹனி, அவங்க சொல்றத கேட்காத. அவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் குறுக்க வர பாக்குறாங்க. இங்க பாரு ஹனி, நம்ம ஈவில மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும். அப்புறம் எப்பவும் ஏஞ்சல் சொல்றதான் கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் ஏஞ்சல் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். மேடம், அப்படின்னா என்கிட்டயும் ஈவில் இருக்கா? ஆமா, உன்னுடைய லெஃப்ட் ஷோல்டர்ல உட்கார்ந்து இருக்கா. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கா. அவன் உன்னுடைய மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட போறானா? இல்ல